ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய கோல்டு சேவிங்ஸ் ரூல்ஸ் நடைமுறை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். அதாவது எந்த ஒரு ப்ரூஃப் ஆஃப் இன்கமும் இல்லாம நம்ம எத்தனை கிராம் கோல்டு வரைக்கும் வச்சிருக்கலாம், தனிநபர் எத்தனை கிராம் கோல்டு வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான புதிய விதிமுறை என்ன சொல்லுது, 2025 என்ன சொல்லுது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் லிமிட் ஆன் கோல்டு வந்து எவ்வளவு வச்சிருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது சிபிடிடின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். ஸோ அவங்க வந்து ஒரு லிமிட் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு தனிநபர் இத்தனை கிராம் கோல்டு தான் கையில வச்சிருக்கணும், அதுவும் எந்த ஒரு ப்ரூஃப் ஆஃப் இன்கம் எதுவுமே இல்லாம இத்தனை கிராம் கோல்டு வந்து நீங்க கணக்குல காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்லக்கூடிய இந்த லிமிட்டுக்கு மேல நீங்க கோல்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ப்ரூஃப் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, எப்ப வேணாலும் கேட்கலாம். ஸோ இந்த லிமிட் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, திருமணமான நபர்கள் மற்றும் திருமணம் ஆகாத நபர்கள் இதை ரெண்டுத்தையும் பொறுத்து அந்த கோல்டு லிமிட் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது மேரீடு உமனுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பாருங்க. மேரீடு உமனை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்கள் 500 கிராம் வரைக்கும் கோல்டு வச்சிருக்கலாம். அதே மாதிரி 250 கிராம் வரைக்கும் திருமணம் ஆகாத பெண்கள் வச்சிருக்கலாம். ஸோ மென் பொறுத்த வரைக்கும் திருமணமானவர் திருமணம் ஆகாதவர் அப்படின்லாம் பிரிக்க கிடையாது. ஸோ மென்னை பொறுத்த வரைக்கும் 100 கிராம் வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு வந்து 100 கிராம் லிமிட் செட் பண்ணியிருக்கிறாங்க. திருமணமாகாத பெண்கள் 250 கிராம் வரைக்கும் கோல்டு வச்சிருக்கலாம். திருமணமான பெண்கள் 500 கிராம் வரைக்கும் கோல்டு வச்சிருக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வருமானம்னு நீங்க வருமான கணக்கு காட்ட தேவையில்லை. ப்ரூஃப் ஆஃப் இன்கம் எதுவும் காமிக்க தேவையில்லை. இதுவே உங்ககிட்ட வந்து 600 கிராம் இருக்கு, 800 கிராம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க இன்கம் ப்ரூஃப் ரெடி பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் வந்து அவங்க செக் பண்ண வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்கம் ப்ரூஃப் கேட்பாங்க, அதை நீங்க காமிக்கணும். ஸோ இது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ், சிபிடிடின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிமிட்டு 2025 இப்போ இதுதான் வந்து நடைமுறையில இருக்குது. ஸோ இந்த 250 கிராம் 500 கிராம் 100 கிராம் சொல்றாங்க பாத்தீங்களா, இது வந்து நீங்க கோல்டு ஜுவல்லரியா வச்சிருக்கலாம், தங்க நகை ஆபரணங்களா வச்சிருக்கலாம், காயின்ஸா வச்சிருக்கலாம், அல்லது கோல்டு பாரா கூட வச்சுக்கலாம். எப்படியா இருந்தாலும் அதனுடைய லிமிட் வந்து இத்தனை கிராம்னா இத்தனை கிராம் தான். அதாவது ஒரு சில பேருக்கு டவுட் வரும், நான் வந்து பிசிக்கல் கோல்டு 500 கிராம் வச்சிருக்கிறேன், அதே மாதிரி டிஜி கோல்டு, அதாவது இப்போ கோல்டு பாண்டு. ஸோ பாண்ட்ல வந்து நான் ஒரு 20 கிராம் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுவும் கணக்குல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கணக்குல வராது. ஸோ இது வந்து பிசிக்கல் கோல்டுக்கு தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கோல்டு ஜுவல்லரி, காயின்ஸ், பார்ஸ் இப்படி வேணா வச்சிருக்கலாம். அதே வந்து நீங்க ஒரு கோல்டு சேவிங்ஸ் பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இதுல கணக்குல வராது. அது இன்கம் டேக்ஸ் டைரக்டாவே வந்து அப்ளிகபிள் ஆயிரும். ஸோ அது பேன் கார்டு கொடுத்துதான் நீங்க கோல்டு சேவிங்ஸ் பாண்ட் வந்து போட முடியும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து டேக்ஸ் டிடக்ஷன் அதில் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் முடிஞ்சா நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.